ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பன்னுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டு அதுக்கு 18% ஆயிடுச்சு. அதனால தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். ரீசெண்டாக கோயம்புத்தூரில் பிஸ்னஸ் ஓனர்ஸை மீட் பண்ணுற ஒரு ஈவெண்ட் நடந்தது. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன், அதுக்கப்புறமா பிஜேபியோடைய எம்எல்ஏவான வானதி ஸ்ரீனிவாசன் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த ஈவெண்ட்டில் அன்னபூர்ணா குரூப்ஸோட சேர்மன் ஸ்ரீனிவாசன் பேசும்போது, ஸ்வீட்ஸ்க்கு 5% ஜிஎஸ்டி போடுறீங்க, அதே காரத்துக்கு 12% ஜிஎஸ்டி போடுறீங்க, பன்னுக்கு வெறும் 5% ஜிஎஸ்டி போடுறீங்க, அதே அந்த பன்னில் க்ரீம் வச்சா அதுக்கு வந்து 12% ஜிஎஸ்டி போடுறீங்க. இந்த மாதிரி ஒரு பொருளுக்கும் வேறு வேறு பர்சன்டேஜில் ஜிஎஸ்டி போடுறதுனால அதை கால்குலேட் பண்ணுறதுக்குள்ளே எங்களோட மிஷினே திணறிடுது. ஜிஎஸ்டியை நீங்கள் அதிகப்படுத்தினாலும் பரவாயில்ல, எல்லா பொருளுக்குமான ஜிஎஸ்டியை ஒரே மாதிரி வைங்க, அப்போ தான் எங்களுக்கு கணக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது போல் பேசியிருந்தார். இந்த வீடியோ நேற்று இன்டர்நெட்டில் பயங்கரமாக வைரலாச்சு. இந்த நிலையில் அன்னபூர்ணா குரூப்ஸோட சேர்மன் ஸ்ரீனிவாசன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களை தனியாக சந்தித்து அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரியான ஒரு வீடியோ ட்விட்டரில் பிஜேபியோட தமிழ்நாடு ஹேண்டிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் இந்த வீடியோ இப்போ பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது. இந்த வீடியோவை பார்த்து எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்களும் பொதுமக்களும் எந்த அளவுக்கு மிரட்டி இருந்தால் இவர் இந்த மாதிரி எந்திரிச்சு நான் வந்து எந்த கட்சியும் சேர்ந்தவங்க இல்லை, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறது போல் சொல்லுவார். என்னதான் வந்துட்டு அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து ப்ரைவேட்டாக முடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை வீடியோவாக எடுத்து பிஜேபியோட ஹேண்டில்லையே நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்ஸ் அதுக்கப்புறமா எதிர்க்கட்சிகள் எல்லாம் வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களோட இந்த செயலுக்கு.